உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த வார ராசி பலனை கண்டு வருகின்றோம். இந்த வார ராசி பலனிலே 22/12/2025 மார்கழி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 28/12/2025 மார்கழி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள ராசி பலன்களை நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த வாரத்திலே வருகின்ற சுப நாட்கள் 23ஆம் தேதி சிரவண விரதம், சதுர்த்தி விரதம், இது வளர்பிறையில் தான் வருது. 24ஆம் தேதி கரிநாள், 26ஆம் தேதி கரிநாள், அன்னைக்கு சஷ்டி விரதம். இப்பொழுது நாம் ராசி பலன்களை காணலாம். மேச ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கு சூரியனோடு இணைந்திருக்கின்றார் மற்றும் சுக்கிரனோடு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. புதனும் உங்களுக்கு வர 25ஆம் தேதி புதனும் வந்துடுவார். ஏறக்குறைய 4 கிரகங்கள் 9ஆம் இடத்துல சங்கமம் செய்கின்றன. பொதுவாகவே அந்த 9ஆம் இடம் எப்போ வலிமை அடைந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமாக கருதப்படுகிறது. ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க தந்தை வழி சொத்துக்கள், தந்தை மூலியமாக நிறைய நன்மைகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்ல நல்ல விஷயங்கள், அல்லது தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நீங்கள் போய் தைரியமாக போய் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை தலையிடணும். தலையிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சாதகமாக அது முடியும். நம்ம எப்பயுமே ஒதுங்கி நின்று நம்மளுக்கு அது முடியும் போது முடியட்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது காலதாமதமாக இழுத்து கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. நம்ம பூர்வீக சொத்துக்களுக்கு, அப்பாவுடைய சொத்துக்களுக்கெல்லாம் நம்ம உரிமை கோரக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. சரிங்களா? அதில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் டயத்தை. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் மிக அருமையான கிரகங்களோடு சேரும் பொழுது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இது வரைக்கும் மதிக்காதவர்கள் கூட மதிக்கிறாரு. நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. தன பிராப்தம் நிறைய கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லை, பணவரவு, உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட அதிக நெருக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் மனைவிக்குரிய கிரகமான சுக்கிரன் அல்லது கணவனுக்குரிய கிரகமான சுக்கிரன் அவர் என்னென்னா உங்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கிறார். உங்கள் ராசிநாதனோடு இணைந்து ஒரு நல்ல நிலையில் நல்ல இடத்துல போய் உட்கார்றார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனியாக குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு கூடி முடிவெடுத்து பேசி ஒரு காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அது மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 4 கூடையவன் சந்திரன் இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் பார்த்தீங்க சொன்னால் 4ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைகிறது. சந்திரன் 4ஆம் இடத்தை மகர ராசியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். மகர ராசி என்பது உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல 4 கூடையவன் உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த முதல் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பேரில் தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். அதே மாதிரி தாய் வழி மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் அந்த 2 நாட்களை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதுக்கடுத்த மறுநாள் 2 நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த குறிப்பிட்ட டயங்கள் சொல்லும்போது பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யோகமான நேரங்களாக இருக்கின்றது. மாணவ மாணவிகள் இந்த வாரத்தில் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. திருமண யோகம் என்பது மிகுந்த ஒரு அற்புதமான நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தடைப்பட்ட திருமணங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. திருமணம் ஆகாமல் வயது முதிர்ந்து நிற்கின்ற வாலிபர்களுக்கெல்லாம் இப்போ அந்த யோகம் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்களது ராசிநாதனை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு எப்படி பார்க்கிறார்னா வக்ரபலம் அடைந்து பார்க்கின்றார். வக்ரபலம் அடைந்து பார்க்கின்ற பொழுது நடைபெறாத காரியங்களை கூட நடத்தி கொடுத்து விடுவார். ஏன்னா 9ஆம் இடம் குருவினுடைய வீடு. அப்போ குருவினுடைய வீட்டிலே இருக்கின்ற உங்கள் ராசிநாதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ
என்னென்ன தொந்தரவுகள் இருக்கிறதோ, எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு வகையை செய்து கொடுப்பார். உதாரணத்திற்கு நீங்கள் ரொம்ப கடன்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, பெரிய கடன் அதிகமான வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறீங்களா, அந்த கடனை எளிமையாக அடைப்பதற்காக அல்லது குறைந்த வட்டியில் கிடைத்து அதை வேறொருவத்திலிருந்து மாற்றி விடலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், இப்படி பல வகையில குரு வக்கரம் என்பது உங்களுக்கு நன்மை செய்து இருக்கின்றது. அந்த 9ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற பார்வையின் மூலியமாக உங்கள் ராசிநாதன் பயனடைந்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் உங்கள் குடும்பத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனையும் தீர்க்க கொடுக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது கால நிறுவனங்கள். ஏன் குடும்ப பிரச்சனையும் தீருதுன்னு சொல்றோம்னா, உங்கள் வாக்குஸ்தானம் மற்றும் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரனுக்கும் வக்கரம் பெற்ற குருவினுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல புத்தி கிடைத்து, நல்ல ஆலோசனைகள் கிடைத்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் எல்லாம் அமையும். உங்கள் மனசில் என்ன ஆசைப்படுறீங்களோ, வேணும்னு நினைக்கிறீங்களா அது இணைஞ்சிரும், வேணாம்னு நினைக்கிறீங்களா முடிஞ்சிடும். இப்படி நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை நடத்தி கொடுப்பதற்காக வக்கரம் பெற்ற குரு உங்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. குலசாமி கொஞ்சம் இப்போ டென்ஷனாக இருக்குது, வக்கரமாக இருக்குது, நீங்கள் போய் என்ன கேட்டாலும் கொடுக்காது. சில நேரங்களில் இப்போ குலசாமியை கும்பிட போனால் கூட தடைகள் ஏற்படும். சரிங்களா, ஈஸியாக உங்களால் இப்போ போய் அவர் நெருங்க முடியாது. ஆனால் அவராக பார்த்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். நீங்களாக போய் அவர் நெருங்கணும்னு நினைச்சா கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் நெருங்கணும்னு நினைக்கிறீங்க, சில பேர் குலசாமி போயிட்டு வரும்னு நினைப்பீங்க. செவ்வாயினுடைய பார்வை, உங்கள் ராசியினுடைய பார்வை குரு மீது விழுகிறது. அப்போ 9ஆம் இடத்துல விழுகுது. அப்போ நீங்கள் குலசாமியை பார்க்கணும்னு நினைச்சா கூட அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இப்போதைக்கு தள்ளி போட்டு போகலாம். அவருடைய அழைப்பு, அதாவது உங்கள் கனவுல வரலாம், ஏதாவது உங்கள் பிள்ளைகள் மூலியமாக ஏதாவது ஒரு தகவல் வரலாம், அல்லது வெளியில் இருக்கிறவங்க எப்பா நீங்கள் கோயிலுக்கு போனால் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தகவல் வந்தால் மட்டும் போங்க. இந்த மாதிரி நேரத்தில் போகும்போது உங்களுக்கு அருள் கிடைப்பது கடினம். அதே மாதிரி அப்பா கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவர் உங்களுக்கு நிறைய அவராக செய்வார். நீங்கள் போய் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டென்ஷன் ஆகி ஒன்றும் கிடைக்காம போயிடும். இந்த குலசாமிக்கும் அப்பாவுக்கும் ஒரே கேரக்டர் தான் இப்போ. சரிங்களா, அதனால் கவனமாக இருங்க. தாய்கிட்ட இருந்து நீங்கள் 2 நாள் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த வீக்கில் 2 நாள் நீங்கள் அம்மா சொத்து, அம்மாவுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அம்மாவுக்கே நீங்கள் வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அடுத்த 2 நாள். சரிங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு 24ஆம் தேதிக்கு மேலே, சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் தாயாருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். வீடு வாகனங்கள் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகள் பள்ளியில் கல்வியிலே கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நமது உறவுகள் மெதுவாக கவனமாக சென்று வர வேண்டும். குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னாக்கா சில தொந்தரவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஆண்கள் மூலியமாகவும் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் தேவை. இந்த வாரத்தில் தொழிலதிபர்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்பயும் போல் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கு ஊதியம் கிடைக்கும். நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கும் பல தொழிலாளர்களை வைத்து வேலை செய்கின்ற நபர்களுக்கும் அதிகமான வருமானங்கள் கிடைக்கும். மனசில் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது பூரா நடக்கும். எதை நீ டெவலப் பண்ண நினைச்சாலும் நடந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். மேச ராசிக்கு இது யோகமான ஒரு வாரம். அதுவும் முக்கியமாக அந்த மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும். சரிங்களா, ஆன்மீகவாதிகளுடைய ஆலோசனை நிறைய பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுடைய சொற்பொழிவு கேட்பதோ அல்லது அவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதோ உங்களுக்கு இந்த வாரத்தில் பல பேருக்கு நிகழலாம். நிறைய நன்மைகள் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் அடைந்து குரு சாரம் பெற்று குருவால் பார்க்கப்பட்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கும் நம்மளுடைய உள்ளூர் வாழ்ந்த சொந்தங்களுக்கும் இந்த வாரம் யோகம். மேச ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி எண் 1. அதே மாதிரி 6ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. சரிங்களா, உங்கள் தனஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய எண் 6, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய எண் 1. அவர் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து. அதனால் 1 + 6 7ஆம் எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம். 1யும் 6ம் சேர்த்தா 16. அந்த 16ஐயும் செஞ்சுக்கலாம். 61ஐயும் பயன்படுத்திக்கலாம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம்
செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறார். எங்கன்னா லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாய் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப நீங்கள் பவர் ஜாஸ்தி ஆகிடும். சரிங்களா? பிளட்டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தைகள் வரும். எப்பயுமே முகத்தை டென்ஷனாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகம் கோவப்படுவீங்க. யாருக்கிட்டையும் கொஞ்சம் மனசு விட்டு பேச மாட்டீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும். அது சூரியனோடு வேறு இணைகின்றாரா, அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அது வக்கரம் பெற்ற குருவால் 8ஆம் இடம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல உங்கள் ராசிநாதனும் இருக்கிறார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னாக்க, சமூகத்தில் வெளியில் உங்களுக்கு நல்ல மரியாதை அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது, நல்லா கிடைக்கும். உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். நீங்களும் ஒரு உதாரணத்துக்கு அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படும். அது சார்ந்த விஷயங்களை தலையிட்டு வருமானங்கள் கூட கிடைக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் கிடைச்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சடன்னு டக்குன்னு மொத்தமாக தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட்லாம் அந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் செல்ஃபாக நீங்கள் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான உணர்ச்சி வசப்படுதல். சரிங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக காணப்படுது. ஏன்னாக்கா இந்த செவ்வாயோடு சுக்கிரனும் இணைகின்ற பொழுது உடலாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவீங்க. பொதுவாக சொல்லப்போனால் அந்த இளைஞர்களாக இருந்தால், வாலிப வயதை சேர்ந்தவர்களாக இருந்தால் அதிகமான பெண் நாட்டங்களுக்கு ஏற்பட்டு அந்த பெண் பிள்ளைகளை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நாட்டங்களோடு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் பல புதிய உறவுகளோடு நீங்கள் உறவாடக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்று விடுவீர்கள். சரிங்களா? அதே மேலே திருமணமான ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை தலையிட்டு சில பிரச்சனைகளையும் விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் 2 இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சிரும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைச்சிரும். ரொம்ப நாள் நீங்கள் தேடிக்கிட்டு கூட அடைஞ்சிருவீங்க. ஆனால் அதில் பிரச்சனைகளும் உருவாகும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா ரொம்ப நாள் நமக்கு நினச்சது கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்கிறது. மிகுந்த கவனமாக நீங்கள் ஈடுபட வேண்டும். இல்லைன்னா சில நேரங்களில் வழக்குகள் வரைக்கும் கூட நம்ம செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. வாக்குஸ்தானம் இப்பொழுது பாதிக்கப்படுகிறது. செவ்வாயினுடைய பார்வை வாக்குஸ்தானத்திற்கு விழுகிறது. குடும்பஸ்தானத்திலே குரு வக்கரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டே நம்ம சில நேரங்களில் கோவப்படக்கூடியதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அனுசரித்து போகணும். சரிங்களா? செவ்வாய் என்பது மிகுந்த ஒரு ஆக்ரோஷமான கிரகம். நம்முடைய உடலையும் இரத்தத்தையும் சூடு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் என்பது அசுர குருன்னு சொல்லுவோம். அதாவது சடனாக டென்ஷன் ஆவாங்க. அமைதியாக இருந்தால் அமைதியாக இருப்பாங்க, கோவப்பட்டுட்டா அதிகமான கோவப்படக்கூடிய வாய்ப்பை பெற்றுருவாங்க. அதனால் ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக நீங்கள் செய்கின்ற தொழில் செய்கின்ற இடங்களிலும் கவனம் தேவை. ஏன்னா வக்கரமற்ற குருவின் பார்வை வாக்குஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து குருவினுடைய சாரத்திலே இருக்கிறார். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ திடீர்னு நீங்கள் இந்த தொழில் சார்ந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட்டையும் நீங்கள் அடைய முடியும். அதே மாதிரி வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளோ செல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான சில காரியங்கள் நடக்கக்கூடியது இருக்கிறது. சில பேருக்கு ஏற்றுமதி சம்பந்தமான ஒரு விஷயங்களை ஈடுபடக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதே நேரத்தில் அகலக்கால் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்த அமௌண்ட்டையும் திருப்பி அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து கொண்டு உள்ளே போட்டிங்கன்னா வராது. அதனால் கிடைச்ச தக்க வைக்கிறதுக்குள்ள வழியை பாருங்கள். ரொம்பவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்குறதா இருந்தால் நிதானமாக செய்யுங்க. 50% மேலே இறக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் இறக்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது. குறைவாக போட்டு நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய போட்டு குறைவாக பெறுவதை விட இது பெட்டர். சரிங்களா? அதனால் நீங்கள் டைம் நல்லா இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செல்வது நல்லது. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயணங்கள் ரொம்ப ஏற்படும். அந்த வாரத்தில் ரொம்ப பயணங்கள் அதிகமாக காணப்படுது. அதனால் பயணங்களும் உங்களுக்கு செலவுகளை தரலாம். அதுவும் நீங்கள் தொழிலில் போட்டிருக்க முதல்ல எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு இருக்குது. கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் வாங்குகிற சம்பளத்தை
நீங்கள் கையில் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அது வெட்டி செலவாயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த முதல் 2 நாட்கள் ரொம்ப ஒரு நல்ல யோகமான நேரமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உடன் பிறந்த தம்பி தங்கைகள்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இந்த 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கும் சில ஒரு சோதனைகள் ஏற்படலாம். உங்கள் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும் மாதிரி சில விஷயங்கள் நடந்து உங்களை கோவப்படுத்தி பார்க்கக்கூடிய வகையிலும் சில காரியங்கள் நடக்கலாம். உங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு கேள்விக்குறி வைக்கலாம். அப்போ என்ன, எப்படி நம்ம இதை விட்டுட்டு போக முடியும், இவனை எப்படி விடுறதுன்ற மாதிரியான ஒரு உங்களுக்கு ஈகோ வந்துடும். அப்போ இந்த ஈகோ தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு, அந்த ஈகோ தான் உங்களுக்கு மைனஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கெட்ட நேரத்தில் ஒரு கெட்ட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க கிரகங்கள். அப்போ அது கடைசி வரையும் நீங்கள் அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கணும். அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த ஈகோவை அந்த 2 நாள் யார் என்ன பேசினாலும் சரி கண்டுக்கிடாதீங்க, ஒதுக்கி வச்சுட்டு போயிருங்க. அடுத்த மறுநாள் மறு 2 நாளில் உங்கள் காலில் சரண்டர் ஆயிடுவாங்க. அதனால் என்னடா இவ்வளோ செஞ்சும் பேசி நம்மளை கண்டுக்கலையே, நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோமோ, அவரை காயப்படுத்திட்டோமோ அப்படின்ற அவ்வளோ பெண்ணையும் நம்மளுக்கு அவர் ஒன்றும் செய்யலையே, ஒன்றும் சொல்லலையே, அப்போ அந்த குற்ற உணர்ச்சியால் அவங்க உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப அவசியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த வாரம் அதிகமான கோவப்படுவீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக அமையும். சரிங்களா? அதே மாதிரி மாணவ மாணவிகள் கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை, ரொம்ப கவனமாக படிக்கணும். சரிங்களா? வெளியூர் பயணங்கள் நன்மை செய்யும். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். திருமணமாகாமல் காத்திருக்கின்ற உறவுகளுக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 7ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்களுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறாரு. அப்போ அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு வரன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக நல்ல தொடர்புகள் ஏற்படும். காதல் திருமணம் செய்வதற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு ஒரு அருமையான நேரம். தாய் தகப்பன்கிட்ட சொல்லி பேசி நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், பயன்படுத்திக்கலாம். இப்பொழுது இந்த வாரம் என்பது அனைத்து உறவுகளுக்குமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் பொதுவான கருத்து, அனைத்து ஒரு தொழில் செய்பவர்கள் முதலாளிகள் எல்லோரும் இந்த வாரத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் 4, இதுதான் முக்கியமான நம்பரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. 47 அல்லது 74, கூட்டுனா 11. இது 3மே உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள் மற்றும் இங்கே லோக்கலில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய லாட்டரி சீட்டு வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் நம்பர் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ஏதாவது ப்ராஃபிட் இருக்கும். 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:02 வரை ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் என்ன செய்கிறார்னா 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். 25ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாதிரியாக இருக்கும், 25ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சில வித்தியாசமான நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ இந்த 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் மைண்டில் ஒரு அப்செட் ஆன மாதிரி தான் இருப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய உங்களை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க, வீணுக்கு முன்னே நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனையை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்கள் பணி செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இது நடக்கலாம். குறிப்பாக வீட்டில் கூட நடக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு முதல் 2 நாட்கள் குடும்பஸ்தானத்திற்கு சந்திரனுடைய பார்வை இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 கெட்டில் போய் குடும்பஸ்தானாதிபதி போகிறாரு. சனி ராகுவோடு சேர்ந்து கேதுவால் பார்க்கப்படுகிறார். அப்போ அடுத்த 2 நாள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட பிரச்சனை வரலாம். அதாவது முதல் வாரத்தில் 2 நாள் தவிர்த்து அடுத்த 2 நாள், சரிங்களா, வாரத்தில் 7 நாள் நடக்குது இல்லையா, அதில் முதல் 2 நாள் விட்டுடுங்க. அடுத்த 2.5 நாள் உங்களுக்கு குடும்பத்திலேயே கூட பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன எப்போ சொன்னாலும் ஒரு தப்பான விஷயங்களை சொல்கிறாரு, நமக்கு நல்லதே சொல்ல மாட்டாரா, இவர்கிட்ட பார்க்குறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அது அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டாமல் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் முன்னெச்சரிக்கை பண்ணுறோம். இப்போ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை தைரியமாக செய்யுங்க, உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா
பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, டைம் வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்க 25ஆம் தேதிக்கு மேலே வீட்டில் இருக்கவங்கள்ட்ட 24ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து கவனமாக இருக்கணும். இப்போ 27ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அனுசரித்து போகணும். அவங்க டென்ஷனாக தான் இருப்பாங்க. அவங்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அவங்க தலைக்கு மேல் நிறைய சுமை இருக்குது. நீங்கள் அவங்களும் போய் திரும்ப நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பொறுக்க முடியாமல் வெடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களால் பொறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஈகோ பார்க்குற நிலைமையில் இருக்கிறீங்க. உங்கள் ராசிநாதன் 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப விஷயங்களில் ஒரு பொறுமையற்ற நிலைமையில் காணப்படுவார். அதாவது உங்களுடைய நடவடிக்கைகள் பிறருக்கு சாதகமாக இருக்கும், உங்களுக்கு எதிராக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விதியை மதியால் வெல்ல வேண்டும். அதுக்கு தான் நம்ம சகோதரம் பார்க்குறோம். இந்த சாதகம் பார்ப்பது என்பது நம்மளுடைய விதித்தன்மையை தெரிந்து கொள்வதற்காக, விதியை மாற்றுவதற்காக நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். இப்போ இந்த வாரத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. 25ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், எல்லாரும் உங்களோட பேச்சை தான் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரியா? நீங்கள் சொல்கிற இந்த காலம் என்ன விட்டு போயிடுவாங்க. உங்களை கேர் பண்ண மாட்டாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க, சண்டைக்கு வருவாங்க, எல்லாமே நடக்கும். நீங்கள் அனுசரித்து போயிருங்க. 25ஆம் தேதிக்கு மேலே அவ்வளோ பேர் திருப்பி உங்கள்கிட்ட வருவாங்க. இது என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்க வந்து உங்களோட ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் பவர் மிக்கவராக மாற போகிறீங்க. ஏன்னாக்கா புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரனோடு இணைய போகின்றார். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் உட்கார்றாரு. ஒரு பவரான ஒரு சேரில் போய் உட்காந்துருவீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு சுற்றி வேறு உங்களுக்கு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். உங்களுடைய கோட்டிங் ஆயிரும் உங்கள் ஃபேஸு. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா 4 பேர் மதிக்கக்கூடிய வகையிலே உங்கள் நடவடிக்கைகள் இருக்கும். உங்கள் செயல்பாடில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். பெயரும் புகழும் அடைவீர்கள். 25ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப யோகமான நேரம். இந்த வாரத்தில் 26, 27 மற்றும் 28, 25ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன ஸ்டெப் எடுங்க. 25ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக போங்க. டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்கள் நடவடிக்கையில் நீங்கள் பொறுமையாக போயிடுங்க. சரியா? அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த நம்மளுடைய முக்கியமாக சொல்லப்போனால் அம்மா வழியில் உள்ள உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க மூலிமா செலவுகளும் வரலாம், பிரச்சனையும் வரலாம். அதே மாதிரி மாணவிகள் கல்வியில் கவனமாக இருக்கணும். படிக்க போகிற இடங்களில் யாராவது உங்கள்கிட்ட பிரச்சனைகள் வளர்த்தாக கண்டுக்கிடாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி பயணங்கள் நீங்கள் போகும்போது தேவையானதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மறதி அதிகமாக இருக்கும். டென்ஷனாக இருக்கும்போது என்ன ஆகும்? மறதி ஆயிரும். அப்போ நீங்கள் அந்த எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு தசாபேஜிகளை எடுக்கலைன்னா நீங்கள் வந்து மறந்துட்டு போய் அந்த காரியமே நடக்காமல் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க 25ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி சகோதரிகள்கிட்டையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 10 கூடியவன் தொழிற்சானாதிபதி குரு உங்களுக்கு ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எண்ணமும் சிந்தனையும் தொழிலை பற்றி இருக்கும். ஆனால் செய்கிற நீங்கள் நிறுவனம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் ஊழியர்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கும், ப்ரெஷர் அதிகம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கோபப்படுவீங்க அந்த டைம் உங்களுக்கு. ஏன்னாக்கா வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்களுக்கு ராசிநாதன் மீதும் விழுவதற்கான வாய்ப்புகள் வேறு இருக்குது. அடுத்து ஏன்னாக்கா புதன் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே புதன் மீது குரு பார்வை விழப்போகின்றது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. சனி பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்குது. 9 கூடிய தகப்பனுக்குரிய கிரகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட்டாக நிற்கிறாரு. குலசாமி உங்களுக்கு முழுமையான ஆதரவு தருது. குலசாமியை வழிபாடு செஞ்சுட்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பயணித்தால், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பெண்கள் வந்து நீங்கள் திருமணம் செய்த கணவன் வீட்டினுடைய குலசாமியை நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் உங்கள் தகப்பன் வழி குலசாமியை கும்பிடுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கின்ற வாலிப பெண்கள் தகப்பன் வழி குலசாமியை நல்லா கும்பிடுங்க, நினச்சிக்கங்க, மனசால வேண்டிக்கிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். சூரியனோடு இணைகின்றார். உங்களுக்கு தனித்துவமான சில செயல்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட இந்த ஆர்வக்கோளாறு, அதிகமான ஆசைகள் இதெல்லாம் ரொம்ப இருக்கும். அதாவது எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஆர்வங்கள் அதிகமாக காணப்படும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்கள்கிட்ட சபலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி,
ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த புதிய உறவுகளை நீங்கள் சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? வக்கரம் பெற்ற குரு பார்க்குறாரு, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 ராசியில் வந்து உட்காந்து பார்க்குறாரு. அப்போ மனைவிக்குரிய கிரகம் அல்லது கணவனுக்குரிய கிரகம் ஒரு ராசியில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க உங்கள் மேலே பற்று பாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் வக்ரமாக இருந்தால் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிற மைண்டில் அவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் நடவடிக்கைகள் வந்து சில மாற்றங்களுக்கு உட்படுகிறது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அர்த்தம். சரிங்களா? இந்த வாரம் என்பதை சொன்ன விஷயங்களிலே நீங்கள் நாட்டம் செலுத்தினால் இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் நம்முடைய மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். அதே நேரத்தில் ராகுவினுடைய எண் 4 நல்லா தான் இருக்குது. அப்போ 8 4 சரிங்களா? 84 அல்லது 48 பயன்படுத்தலாம். 8ஐயும் 4ஐயும் கூட்டும் பொழுது 12. அந்த 12ஆம் எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த 12க்குரிய 1 2ஐயும் கூட்டும் பொழுது 3, அதையும் நாம் பயன்படுத்திக்கலாம். அது சில நேரங்களில் வேலை செய்யும். நீங்கள் ரொம்ப ரொம்ப பயன்படுத்த வேண்டியது 84 சரிங்களா? அல்லது 8. ஒரு எண் வேணா 8, 2 எண் வேணா 84 பயன்படுத்துங்க. யோகமாக இருக்கும். நம்முடைய உள்ளூரில் வாழ்கின்ற நம்ம பக்கத்து மாநிலம் வாழ்கின்ற சொந்தங்கள் லாட்டு சீட்டு வாங்குவீங்க. இந்த 84 முடியக்கூடிய எண்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சிலர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிறவி ஜாதகத்தின் அடிப்படையிலும் கொஞ்சம் டைம் நல்லா இருந்ததுன்னா 100% உங்களுக்கு பரிசுகள் விடும். வாழ்த்துக்கள். வணக்கம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:02 முதல் 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 6:08 வரை மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். கடகராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்கள் ராசி வீடை பார்க்குறாரு. மகர ராசியில் போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கேருந்து உங்கள் ராசி வீடை பார்க்குறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் 24ஆம் தேதி வந்து கும்ப ராசிக்கு போயிடுறாரு. அதாவது 22ஆம் தேதி 23ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். 24ஆம் தேதி 25ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகுவோடு அமர்ந்து கேதுவால் பார்க்கப்படுகிறார். இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கிரகங்கள் இந்த 3 அது கூட சேர்றாரு போய். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? எங்கே சுற்றி சில பிரச்சனைகளை வந்து தான் தீரும். சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்காது. நான் சொல்கிறது அந்த 2 நாளைக்கு மட்டும்தான். எப்படி? 24, 25, 26ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன அந்த வாரத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும்னா, நல்லது சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, நாம் சொல்லக்கூடிய மைனஸை கேட்டுக்கணும். ஏன்னா இந்த 2 நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலியமாக ஏதாவது காலத்திற்கும் தொடரக்கூடிய வகையில் பாதிப்புகள் உருவாகலாம். அப்போ அந்த 2 நாளில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் காலத்துக்கும் தொடரக்கூடிய பாதிப்புகள், வீண் செலவு, மன உளைச்சல் இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா? அப்போ முதல் 2 நாட்களில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 24ஆம் தேதி நைட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சந்திரன் வந்து நமக்கு சொந்த வீடை பார்க்குறாரு. அப்போ வந்து என்னான்னு சொன்னால் உங்களுக்கு பலம் ஜாஸ்தியாகுது. போகிற இடங்களில் மரியாதை கிடைக்குது. செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறீங்க. எங்கே போய் என்ன உதவி கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்குது. முக்கியத்துவம் படக்கூடிய வகையில் இருக்கிறீங்க. அதே மாதிரி என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய தன்மையில் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குறிப்பாக ராசிநாதன் வலிமை அடைஞ்சிட்டாலே நம்ம யார்கிட்டையுமே காலில் விழணும் அவசியமே கிடையாது. யார் கையையும் பிடிச்சி உதவி கேட்கணும் அவசியமே கிடையாது. ராசிநாதன் வலிமையாக இருக்கார் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே ராசிநாதன் கெட்டு போனால் என்ன செய்யணும்? யார் கையை பிடிச்சாவது நம்ம மேலே வரக்கு தான் பார்க்கணும். அந்த நேரத்தில் போய் நாம் கௌரவம் பார்க்குறதோ, நாம் வந்து என்னுடைய ஈகோ பிரச்சனையில் அதை விட்டுட்டு வெளியில் வர்றதோ பண்ணிட்டோம்னு சொன்னால், யாராவது பேசுவாங்கன்னு நினச்சி நம்ம அதை போய் சந்திக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபியூச்சர் பிளானில் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்காம போயிடும். அப்போ பொறுமை காக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போயிட்டோமா நம்மளுக்கு அவமரியாதை ஆகுதா, சரி பரவாயில்ல பேசிட்டு போகணும், நீங்கள் விட்டுறணும். அந்த 2 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. முக்கியமான ஆட்களை சந்திப்பதை தவிர்த்து கொள்வது கூட நல்லது தான். சரி இப்போ வேண்டாம், 2 நாள் கழித்து போய் பார்ப்போம். ஒரு முக்கியமான காரியமாக இந்த டைமில் வேண்டாம், நம்ம 2 நாள் கழித்து செஞ்சுக்கிடுவோம். இப்படி ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா கூட நல்லது தான். சரிங்களா? ஆனால் தவிர்க்க முடியாத காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காது.
24ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, சரிங்களா, 26ஆம் தேதி நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி சில காரியங்கள் நடக்காது. அப்போ என்ன செய்யணும், பொறுமையாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும், சரிங்களா. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால் இந்த வாரம் என்பது கடகராசிக்கு அருமையான வாரமாக இருந்தாலும் சில குறைகளையும் சொல்லி முடித்து கொண்டிருக்கிறேன். அதே மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் 4 கூடையவன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. 12 கூடியவன் புதன் 25ஆம் தேதிக்கு மேலே விரயஸ்தானத்தை பார்ப்பார். இப்போ இதில் என்னன்னு கேட்டால், வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் வந்து நீ கவலையப்பட வேணாம். நான் சொன்ன மைனஸை கூட நீங்கள் காதல் வாங்க வேண்டாம். ஏன்னா உள்ளூரில் உள்ள விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிற தலைகளாக மாறிடும். அப்போ உங்களுக்கு இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வாரமாக இது அமைகின்றது. 12ல் குரு வக்கரமாக வேற உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் சில பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வராமல் இருக்கிறாங்க. சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர முடியாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைகின்றது. நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும். இடம் மாறுதல் வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் மாறி போய்க்கலாம். இந்த கம்பெனி நம்மளுக்கு சரியில்லை, ஒரு மைண்ட் செட்டு சரியில்லாமல் இருந்துகிட்டே இருக்கீங்க, இது முடியுமா முடியாதா போமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் முடிவெடுத்து நீங்கள் ஒரு காரியம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளோ கையில் வந்தாலும் நிற்காது. இந்த வாரத்தில் எவ்வளோ லட்சமாக வந்தாலும் நிற்காது. ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. தேவையில்லாமல் யாரும் கொடுத்துட்டு மாட்டிக்கிடாதீங்க, சரிங்களா. அதனால் ரொம்ப கவனம் தேவை. இந்த வாரத்தில் கணவன் மனைவிக்குள்ள உள்ள நல்ல உறவுகள் மேம்பட்டு காணப்படுகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 இருந்தாலும் சுபகிரகத்தினுடைய சாரத்தை பெற்று உங்களுக்கு தொழிற்சானதை பார்க்குறாரு. அப்போ உங்கள் இல்லற துணை உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க, ஃபுல்லாக நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க, சரிங்களா. மற்றபடி இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருந்தால் அனைத்தும் சுகமாக முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது நமது அன்பு சொந்தங்களுக்கு ராசி எண் என்ன என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. தனஸ்தானத்தில் வந்து கேது இருக்காரு. சுக்கிரன் சாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் உங்கள் லாபஸ்தானாதிபதி, அவருடைய சாரத்தில் வந்து இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் 4 கூடையவனாக வந்து இருப்பதனாலையும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கேதுவனுடைய சாரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றதுனால இந்த சார பரிவர்த்தனை நிகழ்ந்திருக்கிறது. அதனால இந்த 7ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆனால் 7க்கு முக்கியத்துவம் கொடுக்கும். 67, 76 இந்த எண் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். 7, 6, 13ஐயும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம். 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 6:08 முதல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:49 வரை கடகராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. இந்த நேரங்களிலே கடகராசிக்கு நிதானங்கள் தேவை. சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சிம்ம ராசியில் வந்து கேது உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிரன் சாரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாக கேது வந்து சிம்ம ராசியில் உட்கார்ந்து ராகுவால் பார்க்கப்பட்டாலே சிம்ம ராசி பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகி 7ஆம் இடத்துலேருந்து சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். சிம்ம ராசி வந்து எப்பயுமே வந்து ஒரு அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ராசின்னு சொன்னாக்க சிம்ம ராசி தான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் அதிகமான பிரச்சனைகளை காதில் வாங்கக்கூடியவர்களும் அடிக்கடி பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களும் நிறைய சமாளித்து நீங்கள் அதை காரியத்தை முடிக்கக்கூடியவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தான். ஏன்னா ஒரு நண்பன் சொல்கிறதுக்கு, உண்மையான நண்பன் சொல்கிறதுக்கு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு சிநேகிதர்கள் இருப்பாங்க. சரி, உண்மையான நண்பன், அந்த உண்மையான நண்பன் கூட ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு முதுகில் குத்திடுவான். இதுதான் அந்த ராசிக்குள்ள விஷயங்கள். ஏன்னா அவருக்குன்னு ஒரு தலைமை பண்பு இருக்குது. சிம்ம ராசின்னு சொல்லும்போது தலைமை பண்பு இருக்குது, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறது. அந்த இடத்தை எட்டி பிடிப்பது என்பது மற்றவர்களுக்கு சில நேரங்களில் இயலாத காரியமாக இருக்கும்.
அப்போ என்ன ஆகுன்னு சொன்னாக்கா ஈகோ பிரச்சனையில் ரொம்ப வேண்டிய உறவு கூட அவங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்துருவாங்க. அடிக்கடி இந்த பாதிக்கப்படக்கூடிய ராசி சிம்மராசி. ஆனால் அதையும் மீண்டு சமாளித்து சமூகத்திலே அவங்க பயணிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம், சரிங்களா? அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்கள் ராசிநாதன் மிகுந்த செல்வாக்கு மிக்கவராக விளந்து கொண்டிருக்கின்றார். 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்கார, புண்ணியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அங்கேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். எப்படி சுற்றி எவ்வளோ எதிரி வந்தாலும் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன், அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டேங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. நீங்கள் எண்ணிய காரியங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுவும் உங்கள் உழைப்பின் மூலியமாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா உங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் 4, 9 கூடியவனாக விளங்கக்கூடிய தாய் தந்தைக்குரிய கிரகம் உங்கள் ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கிறார். உங்கள் குலசாமி உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உட்காந்துட்டார். லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதே மாதிரி சுக்கிரன் 3 கூடையவன் மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி அவரும் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து லாபஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியை புதன் 25ஆம் தேதிக்கு மேலே வந்து உட்கார போகிறார். இப்போ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன ஒன்று, 11ஆம் வீட்டில் குரு வந்து வக்கரமாக இருக்கார், சரிங்களா? அப்போ மூத்த சகோதரிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூத்த சகோதரிகள் மூலியமாக சில மன கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி திருமணத்தில் பந்தங்கள் இருக்கக்கூடியவர்கள், ஒரு மனைவி தவிர்த்து இன்னொன்று ஒரு இளைய சகோதரம் என்ற வகையில் வைத்திருக்கின்றவர்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய கொஞ்சம் நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லீகலாக இல்லாமல் இல்லீகலாக இருக்கக்கூடியவங்களோடு சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டி விட்டுருவாங்க. எப்படின்னு கேட்டாக்க உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அவசர தேவைகள் இருக்குது, பணம் தேவை இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கி கூட கொடுத்துருவீங்க. அதனால நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க. எதிர்காலத்தில் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரலாம். இதில் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் வந்து கேது உட்காந்து சனி ராகு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் உங்களுக்கு வேண்டியவங்க கிடையாது. உங்களை எப்போ ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்ட வைக்கணும், எப்படி அதில் ஒரு பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய தைரியம் மன வலிமை மிக்கவராக இருக்கிறீங்க. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த வலிமை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு தைரியம் இருக்குது உங்கள்கிட்ட. இருந்தாலும் சில நேரங்களிலும் நாம் வந்து எதிர்பாராத விதமாக வழுக்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த சின்ன சந்தர்ப்பம் போதும் எதிரிகளுக்கு, சரிங்களா? அப்போ அதுக்கு நீ இடம் கொடுத்துடாமல் இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க. மற்றபடி இந்த வாரத்தில் சிம்மராசிக்கு ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட குறைவுகள் இல்லை. தூங்குறது கூட உங்கள் டைம் இல்லாத அளவுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம். பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படலாம். திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி வகையிலிருந்து ரொம்ப ரொம்ப யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. திருமணம் ஆகாமல் இருக்கின்ற உறவுகளுக்கு திருமண யோகம் அடைத்திருக்கின்றது. யோகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியையும் நீங்கள் பெற்று லாபத்தையும் மனைக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி பல வகையில் நீங்கள் அனைவருக்கும் யோகமான நேரம். குறிப்பாக போனோம்னாக்கா கலைத்துறை, இந்த சுக்கிரனும் செவ்வாயையும் இணைஞ்சிட்டாங்கனாலே நாட்டியத்துறைக்கு ரொம்ப யோகம் வந்துடும். அங்கே சூரியனும் இணையும் பொழுது நீங்கள் அதில் ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாடக கலைஞர்கள் இவங்களாம் ரொம்ப, ஏன்னா அடுத்து 25ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாய்ப்பாட்டு கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கான ஒரு யோகமான நேரம் இந்த வாரம். நிறைய புக்கிங் ஆகும், நிறைய சம்பாதிப்பீங்க. நிறைய முதலீடு செய்து நீங்கள் புதிய இயக்கங்களை நீங்கள் உருவாக்கலாம். சமூகத்திற்கு தேவை நல்ல படைப்புகளை கொடுக்கலாம். இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புள்ள நேரம். இது போன்று வருவதற்கு வாய்ப்பு குறைவு, பயன்படுத்தி கொள்ளலாம். அதேமாதிரி தொழில்துறையிலே அனைத்து துறையினருக்குமே இது யோகமான நேரம். யாருக்கும் குறைவு பாகுபாடு இல்லாத ஒரு அற்புதமான நேரம். என்னுடைய சனியினுடைய பார்வை வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களை சுற்றி இருக்கின்ற காவல் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காவல் தெய்வங்களை தெய்வமாக வழிபடக்கூடியவர்களுக்கு யோகமான நேரம். குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க இந்த கருப்பணசாமி, சுடலை மாடன், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆண் தெய்வங்களை காவல்களாக வைத்திருக்கக்கூடியவர் 18ஆம் படி கருப்பணன் நல்லா வழிபாடு செய்யுங்க. ஐயனாரை வழிபாடு செய்யுங்க. வெள்ளை குதிரையில் வரக்கூடியவர்களுக்கு அந்த தெய்வமாக வழிபாடக்கூடிய
குலசாமியாக கொண்ட மக்களுக்கெல்லாம் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். நீ இந்த நேரத்தை விட்டுறாதீங்க, சரிங்களா? காற்றடிக்கும் பொழுதே தூற்றிக்கொள்ள வேண்டும். எப்போ நம்ம வேண்டாம் எச்சரிக்கையாருன்னு சொல்லும்போது கவனமாக இருந்துங்க. இப்போ நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், தைரியமாக களத்தில் இறங்குங்கள். அனைத்தும் வெற்றி. குடும்பம் விருத்தியடைய போகின்றது. நிறைய தங்கம் வாங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இப்போ இருக்குது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைத்திருக்கின்றது. குரு வக்கரமாக இருக்கார், குரு சாரத்திலே இருக்கார், சரிங்களா? புதன் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விஷ்ணுவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுருங்க. அப்படி செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கோ விஷ்ணுவுக்கோ நீங்கள் நேர்த்தி கடன் வச்சுட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா காரியம் சுமூகமாக முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது நம்மளுடைய சிம்மராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் உங்களுடைய ராசிநாதனுடைய எண்ணான 1 மற்றும் 9, செவ்வாயினுடைய எண் 9, அதையும் பயன்படுத்துங்க. 19 91 இதை பயன்படுத்துங்க. 1 9 கூட்டினீங்கன்னா 10 10 1 செவ்வாயும் கூட்டினா 1. அப்போ 1ஆம் எண் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் நான் சொன்னதைப்படி நம்பர்களை எடுங்க, பரிசுகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:49 முதல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், நிதானமும் தேவை. கன்னிராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நான் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இந்த வாரத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போய் சேர்றாரு. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார்கள். ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு 25ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்போ நேரம் சரியில்லையா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது. அது எப்படி நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, ஏதாவது பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய பிரச்சனை உருவாகாமல் நீங்கள் காத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வழக்குகள் உங்கள் மேலே நிறையா ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வழக்குகள்லேருந்து விடுபட்டு வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்க, நம்மளுக்கு முக்கியமான நபர்கள் அவங்க வந்தால் தான் அந்த காரியம் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா அந்த காரியம் எளிதாக முடிந்துவிடும். அவங்களே நேரடியாக உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 6குடையவன் சனி பகவான் ஆட்சி பலமடைந்து குரு சாரத்தில் இருக்கின்றார். ஒரு சுபகிரகத்தினுடைய சாரத்தில் இருக்கிறார். அங்கே ராகுவும் இருக்கிறாரு. அங்கே ராகு சுயசாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். கும்ப ராகு மிகுந்த நன்மை செய்யும் கும்பத்திற்கு. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கடன் ருணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் வேதனையை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடம் இப்பொழுது புனிதப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், சரிங்களா? பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு செல்வாக்கு மிகுந்து காணப்படும். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்கும். இப்படி பல வகையிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எதிரிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய தொகை, நிலுவைத் தொகை, வாரா கடன் இதெல்லாம் வசூலாகும். ரொம்ப நாளாச்சு ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டு வாங்கவே முடியல அப்படின்னா அந்த பணத்தை இப்போ நீ கேட்டு வாங்கறதுக்கான ஒரு நல்ல நேரம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும். ஒரு நோயில் ரொம்ப கஷ்டப்படுறேன், மருத்துவ செலவு ரொம்ப வந்துகிட்டு இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படி சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற வைத்தியத்துக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிடும். இப்போ சாப்பிட்ற மருந்து வேலை செஞ்சு நோய் குணமாயிரும். இவ்வளவு நாள் சாப்பிட்டது அந்த மருந்து வேலை செய்யாமல் இருந்தாலும் இந்த மருந்து இப்போ வேலை செஞ்சிடும். இப்படி உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களை அலைக்கழித்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சரணாகதியாகக்கூடிய ஒரு நேரம். உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள் இப்பொழுது கஷ்டப்பட போகின்றார்கள். அவர்கள் மூலியமாக நீங்கள் நன்மை அடைய போகின்றீர்கள். அதனால் தைரியமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறான்றதை மறந்துடாதீங்க, சரிங்களா? ஏன்னா அந்த எதிரியை அழித்து ஒழித்து, நோயை கடனை அழித்து ஒழித்து உங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டுவதற்கான ஒரு சக்தியை இப்பொழுது சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். 25ஆம் தேதி வரை சனி பகவான் ராசிநாதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கலாம். நிச்சயமாக அனைத்து வெற்றியாக முடியும். அதுவும் 8ஆம் இடத்திற்கு சனி பார்வை வேறு இருந்து கொண்டிருக்கின்றது. 8ஆம் இடத்திற்கு சனி பார்வை விழுகின்ற ஆயுள் தீர்க்கம், சரிங்களா? அதனால நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. போற இடத்துல மரியாதை கிடைச்சிடும், செல்வாக்கு மிகுதியாகும்.
தனவரவு அதிகரிக்கும். சொன்னதே திருப்பி சொல்ல நினைக்காதீங்க, ஏன்னா அப்படி டைம் நல்லா இருக்கிறதுனால சொல்கிறேன். அதே நேரத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே சரிங்களா, நீங்கள் எந்த பிரச்சனையும் தலையிடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியவர்களோட வாக்குவாதம் வைத்துக் கொள்ளக்கூடாது. 25ஆம் தேதி மேலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு தானாக அதிகரிக்கும். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா முகத்தில் உங்களுக்கு பொலிவு வந்துடும். எங்கே போனாலும் ஒரு மரியாதை, என்னன்னா இவனுக்கு மட்டும் இவ்வளோ மரியாதை கிடைக்குது என்று எதிரிகள் அதிகமாவார்கள், உங்கள் மீது பொறாமை கொள்வார்கள். அப்போ நீ என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க மேலே அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடாது. எங்கே இருந்தால் தூரத்துலேருந்து ஒருத்தன் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க வைங்களேன், கவனிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை கடவுள் பார்த்துக்கிடுவார். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் போய் தலையிட்டீங்கன்னு சொன்னால், எப்படா நீ கேட்க போச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வம்பு வரைக்கும் போய் வழக்குகளை சந்தித்து அது 10 வருஷத்துக்கு இழுத்துரும். சரிங்களா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுவும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்கரம் பெற்ற குரு பார்வை 25ஆம் தேதிக்கு மேலே அங்கே விழுகிறது. குறிப்பாக தொழில் சாணத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு குரு. அப்போ தொழில் சார்ந்தும் பிரச்சனையில் எழலாம். இந்த வழக்குகள் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 25ஆம் தேதிக்கு மேலே தொழில் சார்ந்தும் வரலாம் காட்டுறாங்க. இப்போ நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. சரிங்களா, அதனால் நமக்கு எது ப்ளஸ்ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நெகட்டிவான விஷயத்தை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டுட்டோம், அதில் கவனம் செலுத்தி அதை கண்டுக்கிறாமல் போயிடணும். சரிங்களா, கத்தினா கத்திட்டு போகட்டும், அவனை விட்டுட்டோம் வச்சிங்களேன், அப்படியே சைலண்ட் ஆகிரும், கத்தி அடங்கிடும். அப்போ நம்மளுடைய பவர் கூடும்பொழுது அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒழிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் இப்போ உள்ள உங்கள் சூழ்நிலைகள். மற்றபடி உங்களுடைய இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இப்போ வந்து 10ஆம் இடமான தொழிற்சாலத்தை வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பகவான் 7க்குடையவன் வக்ரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். மனைவி அல்லது கணவன் பேரில் தொழில் செய்கிறவங்க பொறுமையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி கணவன் அல்லது மனைவி கிட்ட நீங்கள் தொழில் செய்வதற்காக அமௌண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கொடுங்க, கவனமாக வாங்கிக்கோங்க. சரிங்களா, வீண் விரயம் ஆயிடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பழகணும். சொந்த பந்தங்கள்கிட்ட எச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்கள்கிட்ட தொழிலுக்காக காசுக்காக பயிற்சிக்கிடாதீங்க. சரிங்களா, நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, வந்து ரொம்ப நாள் நான் சொன்னாலே வாராக்கடன் வசூலாகும்னு சொல்லி, அது வந்து 25ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த மாதிரி நடக்கும். 25ஆம் தேதிக்கு மேலே பின்னாடி நீங்கள் போய் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்காதீங்க, தானாக நடக்கும், கொடுப்பாங்க. சரிங்களா, பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. புதிய முயற்சிகள் இறங்குவதற்கு 25ஆம் தேதிக்கு மேலே யோகம் நிறையா இருக்குது. சரியா, செல்வாக்கு கூடும்போது புதிய முயற்சிகள் இறங்கி ஜெயிக்கலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, பயன்படுத்தி. படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. திருமணமாகாலம் இருக்கின்ற அன்பு உறவுகளுக்கு திருமண வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிகரமாக நீங்கள் ஒரு இல்லற வாழ்க்கையை துவங்கலாம். இந்த வாரம் என்பது நான் மேற்குறிப்பிட்டவற்றிலே கவனமாக இருந்தால் அருமையானதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் நமது கன்னிராசி அந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 25ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதனுடைய எண்ணான புதனுடைய எண் 5ஐ பயன்படுத்தலாம். அதற்கு முன்பாக உங்கள் ராசிக்கு 9 குறைவனாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய எண்ணை நீங்கள் 6ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். 56 அல்லது 65, குறிப்பாக 5, அதுக்கடுத்து 6 பயன்படுத்துங்கள். வணக்கம். துலாம் ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்க கேதுவுடைய சாரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுனுடைய சாரத்தில் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். 25ஆம் தேதிக்கு மேலே புதனும் வரப்போகிறார். ஏறக்குறைய 4 கிரகங்களுடைய சேர்க்கை 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் செவ்வாயோடு சுக்கிரன் இணைகின்றார், சூரியனோடு இணைகின்றார் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி பவர் இருக்குன்னு சொன்னாங்க, தனித்துவமாக நீங்கள் விளங்க போகிறீங்க. சூரியனோடு சுக்கிரன் இணைஞ்சிட்டாலே வசீகரம் அதிகரித்து விடும். அதாவது சூரியனும் சுக்கிரன் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்கள போகிறவங்க லைட்டாக திரும்பி பார்த்துட்டு போவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் போகும்போது அவங்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும், நம்ம டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு போவோம். அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி என்பது அந்த சுக்கிரன் சூரியன் யார் ஜாதகத்தில் இணைந்திருக்கின்றதோ அங்கே தான் அவங்களுக்கு தான் அந்த பவர் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி, அவங்கள்ட்ட உள்ள வைப்ரேஷனை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம். சரிங்களா, அவங்க சொல்கிறத கவனமாக காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சுக்கிரனும் சூரியனும் இணையும் பொழுது அமையும். அப்போ அப்படிப்பட்டவங்க தான் வந்து நிறைய சாதிப்பாங்க, நிறைய விஷயங்களை
அவங்களுக்கு விருப்பம் படக்கூடிய வகையில் மற்றவங்கள மாற்றிடுவாங்க, எளிதாக மாற்றிடுவாங்க. ஒரு கிப்னாட்டிஷம் மாதிரி, சரிங்களா? நீங்கள் போய் ஒரு எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டீங்கன்னு சொன்னால் கூட அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஆள்கிட்ட போயிட்டீங்கன்னா வேறு வழி இல்லாமல் போய் அவர் சொல்கிறத கேட்டுருவீங்க. ஏன்னா அங்கே பவர் அப்போ இருக்கும், சரிங்களா? அப்படி ஒரு அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு அமைந்து விட்டது. உங்கள் ராசிநாதன சுக்கிரனோடு சூரியன் இணைந்து விட்டார். அப்போ இந்த பவர் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாயோடும் இணைந்திருக்கின்றார். பொதுவாக அந்த செவ்வாயோடு சுக்கிரன் இணைகின்ற பொழுது உங்களுக்கு அதிகமான ஒரு வேகம் இருக்கும். எந்த காரியத்திலையும் எளிதாக வேகமாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கும். உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவீங்கன்னா நீங்கள் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற அளவுக்கு சக்தி வந்துடும். எங்கே இருந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே முடியாது, சரிங்களா? நம்மளுடைய இயக்கங்கள் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம உடல், சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் பஞ்சபூதங்களும் கட்டுப்பட்டது. இப்போ அந்த பஞ்சபூதங்களில் மிகப்பெரிய ஒரு கிரகமான அந்த செவ்வாய் உங்களோட இணைகின்ற பொழுது உங்கள் மனநிலை மிகுந்த அளவில் ஒரு வேகம் எடுக்கும். ரத்தம் மிகுந்த உஷ்ணத்தோடு பாய்ந்து கொண்டிருக்கும். கோவப்பட்டாலும் டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, சரியா? கொஞ்சம் கூட பொறுமை இருக்காது. இப்போ உங்கள்கிட்ட அதிகமான டென்ஷன், ப்ரெஷர். ஏன் அவ்வளோ லேட் பண்ணுறீங்க? இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்திருப்பீங்க, என்னடா இப்படி கோவப்பட்டு பார்த்ததிலேயே அவரை, அந்த மாதிரியான சில வார்த்தைகளை நீங்கள் உங்கள்கிட்ட எதிர்த்து இருந்து பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகும். அதே நேரத்தில் உங்கள் கௌரவ மரியாதையும் கொஞ்சம் கூட குறையாது, சரிங்களா? எண்ணமும் சிந்தனையும் லாப நோக்கத்தோடு இருக்கும். ப்ராஃபிட் மைண்ட். ஏன்னா சூரியன் உங்கள் லாபஸ்தானாதிபதியோடு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இணைகின்றார். அப்போ ப்ராஃபிட் மைண்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க, சரிங்களா? ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட அதில் ஈடுபட்டு அடுத்தவங்க நினைப்பாங்க, என்னடா அவன் தேவையில்லாமல் செய்கிறான், அது முடியுமா அப்படின்னு. ஆனால் நீங்கள் முடியுன்ற நம்பிக்கையில் இறங்குவீங்க, முடிச்சும் காட்டிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது, வசீகரம் இருக்கிறது. தொழிலில் ஜெயிப்பதற்கான நிறைய சக்தி உங்களுக்கு துணை இருக்கிறது. நண்பர்கள், சொந்த பந்தம், சுற்றம், உறவுகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து உங்களை வெற்றியில் கொண்டு உட்கார வைக்கிற அளவுக்கு இப்போ நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4 கூடையவனாக விளங்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார். தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள்கிட்டிருந்தும் நீங்கள் நிறைய ஆதரவுகளையும் ஒரு பணவரவையும் பெற்றுக்கொள்ளலாம். சொத்துக்களை எழுதி வாங்கி கொள்ளலாம், அல்லது அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும். பிள்ளைகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த வாரத்தில் முழுமையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக பெண்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப உங்கள் கோபத்தை அங்கே காட்டாதீங்க, அவங்க அதுக்கு மேலே வெடிச்சிருவாங்க. கடுகு எண்ணெயில் போடணும் பொரியும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா அவங்க 10 வார்த்தை பேசிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகள்கிட்ட. மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு அருமையான இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் மிகுதியாகக்கூடிய வகையில் அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகுந்து காணப்படுகிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காவல் பணியில் இருக்கின்ற நமது அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வாரம் சொன்னால் இந்த வாரம் தான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய இந்த துலாம் ராசியை சேர்ந்த உறவுகள் இந்த வாரத்தில் நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் ஓடுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதனுடைய எண்ணான 6ஆம் எண் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் 7ஆம் எண்ணும் கை கொடுக்கும். 67, 76 கை கொடுக்கும். அதே நேரத்திலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனுடைய எண் 1 மற்றும் தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயினுடைய எண் 9, அந்த எண்ணும் உங்களுக்கு கை கொடுக்கும். 19 இந்த 67, 19 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம். ரொம்ப யோகமானதாக இருக்கின்றது. 4 எண்ணையும் கூட்டி வருகின்ற எண்ணையும் பயன்படுத்தினாலும் இன்னும் யோகம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் இந்த லோக்கலில் நம்முடைய பக்கத்து மாநிலங்களில் லாட்டரி சீட்டு வாங்குறவங்க தான் இந்த எண்கள் உங்களுக்கு சில நேரங்களில் பெரிய பல அதிர்ஷ்டத்தை தந்து ஒரு பணக்காரனாக மாற்றக்கூடிய அளவு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்துங்கள். வணக்கம். விருச்சிக ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானத்தில் தொழிற்சான அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அதேமாதிரி 12 குடையவன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். விரயஸ்தான அதிபதி மற்றும் 7 குடையவனோடு உட்கார்ந்துருக்கிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாரம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ராசியில் புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார்.
சரிங்களா? சமயோஜித புத்தியை தரக்கூடியவர், யோசித்து பேசக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர். சென்ற இடங்களெல்லாம் உங்களது பேச்சின் மூலியமாக உங்களுக்கு கௌரவம் மரியாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் எப்படி? உங்கள் லாபசனாதிபதி மற்றும் எட்டுக்குடையவர். எட்டுக்குடையவராக இருப்பது சில நம்மளுக்கு மைனஸை கொடுக்கும். அதே லாபசனாதிபதியாக உட்காந்துருக்கும், அந்த வேலையை அவர் செய்வார் இல்லையா? அதுவும் லாபசனாதிபதி உங்கள் ராசிக்கு பக்கத்து வீடு, 11ஆம் வீடு. சரிங்களா? அப்போ நெருங்கிய வீட்டிற்கு அருகில் உள்ள வேலையை அதிகமாக செய்வாங்க. அப்போ உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் லாபத்தையும் நன்மையும் நோக்கி இருக்க வேண்டும். அவங்க சிந்தனையை தூண்டுவாங்க. எது எப்படி போனால் நீங்கள் வெற்றி பெறலாம்ன்றத அறிவை தருவாங்க. ஏன் இந்த காரியத்தை இவ்வளோ நாளாக போட்டு வச்சிருக்கிற, இவரை போய் பாரு, அவரை பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற சிந்தனையை தருவாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவுல கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு, எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்களே, சம்மந்தம் இல்லாத அந்த இடத்துல ஒரு டக்குன்னு கிராஸ் ஆகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவார். அல்லது பக்கத்தில் யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பார். உங்கள் காதில் அது விழும். என்னடா இது, நம்மளுக்கு தேவையான விஷயத்த அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி யோசிப்பீங்க. இது உங்களுக்காக பேசப்படுறதா, அவங்களுக்காக இல்லை. ஏன்னா நீங்கள் அதை காதில் வாங்கணும், அதை நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக கிரகம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் கிரகங்களால் நடக்கக்கூடியது. அதனால் பல அதிசயமான நீங்கள் விஷயங்களை நீங்கள் நேரில் காண முடியும் இந்த வாரத்தில். எண்ணமெல்லாம் எண்ணியதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். அனைத்தும் நன்மையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான நேரமாக இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் புதன் எட்டுக்குடையவனாக ராசியில் உட்கார்ந்துருக்காரு. பார்த்தீங்களா? அந்த வேலையும் செய்வார்ல. 8ஆம் இடத்துல வக்கரமற்ற குரு உட்கார்ந்துருக்கிறார். ஏற்கனவே ஆல்ரெடி 2 மற்றும் 5 குடையவன். அப்போ என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சில நேரங்களில் இணக்கமற்ற சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தலாம். அப்போ என்ன ஆகுன்னு சொல்லும்போது, ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும், சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படும், சில பேருக்கு சில பிரிவுகள் கூட ஏற்பட்டுரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆயுள்காரகன் புதன், விருச்சிகத்திற்கு ஆயுள்காரகன் புதன். ஆயுள்காரகன் சனி பகவான் அனைத்து ராசியினருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 8 குடையவன் ஆயுள் ஸ்தானாதிபதி. அப்போ விருச்சிகத்துக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியை விளங்கக்கூடிய புதன் ராசியில் உட்காரும்போது நமக்கு நாமளே சில பிரச்சனைகளும் உருவாக்குவோம் இல்லை. அப்போ அதை என்ன செய்யணும்? நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால் வெல்ல வேண்டும். யார் அந்த புத்திசாலித்தனம் தருவா? அதே புதனே தருவார். ஏன்னா அவர் 11 கூடியவனாக விளங்கக்கூடியவர். அவரே உங்களுக்கு ப்ளஸ்ஸும் தருவார், மைனஸும் தருவார். சில நேரங்களில் சில படங்களில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மனசாட்சி உள்ளது, நல்ல மனசாட்சி வரும், கெட்ட மனசாட்சி வரும். டே நீ அதை செய்யாத, செஞ்சேன்னா நீ பிரச்சனையை மாட்டிக்கிறேன்னு சொல்லி நல்ல மனசாட்சி சொல்லும். இன்னொரு மனசாட்சி வெளியில் டே சும்மா தைரியமாக செய்யடா, அது செஞ்சேன்னா நம்மளுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். இப்போ இது என்ன நடக்கும் சொன்னால், முடிவெடுக்க வேண்டியதை இந்த மனசாட்சியில் உங்ககிட்ட விட்டுரும். சரிங்களா? அப்போ 2 மனசாட்சி வெளியில் பேசுது. அப்போ நீங்கள் எந்த வழியில் போகணுங்கிற நீங்கள் முடிவு எடுக்கணும். அந்த யார் முடிவு எடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்? செவ்வாய், உங்கள் ராசிநாதன். அப்போ செவ்வாய் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. வாக்குஸ்தானத்தில் 8ஆம் இடத்தை பார்க்குற வக்கரமற்ற குருவால் பார்க்கப்படுகிறார். அவர் இன்னும் ப்ரெஷரில் இருக்கார், முடிவெடுக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கார். இதையும் கடந்து நீங்கள் முடிவெடுத்து சாதிக்கணுங்கிறது தான் உங்களுடைய விதியை மதியால் வெல்லக்கூடிய சூட்சுமம். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்காகத்தான் உங்களுடைய முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு சாதகத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள்லாம் அதில் ஒரு சின்ன கடுகு தான். நம்மளுக்கு அவங்களுடைய போதனைகளில் நம்ம கடுகளவு கூட உங்களுக்கு சொல்லலாங்க. சரிங்களா? நாங்களே நிறைய படிக்க வேண்டியிருக்குது, எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லும் பொழுது நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படி சொன்னால், அறிந்தவர்கள் அறிந்ததை சொல்லாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். அதுதான் நீங்கள் படித்த படிப்பினுடைய ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தினாதான் முழு மனிதனாக முடியும். இந்த விஷயத்தை யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த விஷயத்தை நம்ம தான் வச்சுக்கணும், அடுத்து நம்ம பிள்ளைக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம், அவன் தான் அது நம்மளுக்கு பின்னாடி பார்க்கணும், இப்படி நினைத்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளையோடு அந்த காரியங்கள் முடிந்துவிடும். நிறைய ஜோதிடர்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய சந்ததிக்கு மட்டும்தான் சில விஷயங்களை சொல்லுவாங்க, மற்ற சூட்சும விஷயங்களை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த கலை அவருடைய சந்ததிக்கு பின்னாடி தொடருவது கடினமாகிவிடும். ஏன்னா
அவங்களையே மறக்கடிச்சிரும் கிரகங்கள். சரிங்களா? அவங்கள வேற பாதையிலே கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் பெரிய அறிவாளி ஆக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஆசிரியருடைய பிள்ளைகள், நிறைய அறிவாளியுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டாளாக இருப்பாங்க. வாத்தியார் பிள்ளை மக்குன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால், சில சுயநலத்தினால், அவங்க செல்ஃப் மைண்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததிகளுக்கு பாதிப்பை உருவாக்கிடுவாங்க. கிரகங்கள் அப்படியே மாற்றி விட்டுட்டு போயிடும். அதனால் நாங்கள் தெரிஞ்சதை சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. சரிங்களா? என்னோட வெட்டியாக பேசி அறுக்கிறோம்னு நினைக்காதீங்க. சரியா? சில நேரங்களில் பேச வேண்டியதை பேசலைனாலும் தப்பு, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்குகின்றது. அதே நேரத்திலே சொன்ன விஷயங்களில் கவனம் தேவை. ரெண்டாவது, உங்கள் ராசிநாதனோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிற பார்த்தீங்களா? இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசையை தூண்டக்கூடியவர், களியாட்டங்களிலே மிதக்க வைக்கக்கூடியவர். ஆணாக இருந்தால் பெண்ணின் மீது மோகத்தை தரக்கூடியவர், பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஆணின் மீது மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர். இளம் வயதைச் சேர்ந்தவராக இருந்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உங்களை ஆசையை தூண்டி எதிர்பாலினத்தின் மீது உங்களுக்கு பாலியல் உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும். அதனால் குறிப்பாக நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆன ஆண் பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்திற்கு வக்கரம் பெற்ற குரு பார்வை விழுகிறது. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியவரே உங்க குடும்பத்தில் பிரச்சனை உருவாகணும்னு நினைக்கிறார். ஏன்னா உங்க குடும்பஸ்தான அதிபதியே குரு தான். அந்த குரு சுயசாரத்திலே வக்கரமடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாலே குடும்பத்தில் சண்டைக்கு பஞ்சம் இருக்காது. உங்க வீட்டில் உங்கள் மனையில் அனுதினமும் போர் நிகழும்னு ஒரு விதி இருக்கு. 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டா, அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து வக்கரமற்ற குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது உங்கள் வீட்டில் இருக்கவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்கனவே பல சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வாரத்தில் என்னென்ன நடக்க போகுதுரா, நம்ம என்ன செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துடணும். ஏன்னா இந்த சொல்கிற பார்த்தீங்களா, அவங்க ப்ளஸ்ஸும் பேசும் மைனஸும் பேசும், எதை முடிவெடுக்கணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பொறுமையாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். சரிங்களா? எதை முடிவெடுக்கிறதுன்றதில் மெடிடேஷன் தேவை. ஒரு பதிலை உடனே சொல்லிடாதீங்க. இந்த வாரத்தில் மட்டும் யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. நான் செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிடுவீங்க. கையில் இருக்கிறத கொண்டு போய் கொடுத்துடாதீங்க யாருக்கிட்டையும். குறிப்பாக சொல்லப்போனால் யார் மூலியமாவது நீங்கள் ஒரு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தட்ட முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கிறத கொடுத்துட்டீங்கன்னா வாங்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும், இது வராது, இனிமேல் வராது, கொண்டு போன்னு சொல்லி 10 ரூபா கேட்டால் 2 ரூபா கொடுத்து அனுப்பி விட்ருங்க. சரிங்களா? ஆனால் 2க்கு 4 உங்களுக்கு வந்துடும், வேறு வகையில் வரும். ஆனால் அங்கேருந்து 2 வராது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை இனிதாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம். தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு அன்பையும் ஒரு அருளையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வாரம். தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆன்மீகவாதிகளுடைய போதனைகளை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ரொம்ப நாள் பார்க்க முடியாத ஒரு தெய்வாம்சம் உள்ள ஒரு நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தில் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அவர்கிட்ட நீங்கள் அவர் சின்ன கடைக்கண் உங்கள் மேலே பட்டாலே போதும். சமூகத்தில் பல நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள். சமூகத்தில் பல புண்ணியம் செய்யக்கூடிய புண்ணியர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு தெரியாது அது. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அப்படி சந்திக்கும் பொழுது அவங்களுடைய கடக்கண் பார்வை, சின்ன சிரிப்பு உங்களது வாழ்க்கையை மாற்றி விட்டு போயிடும். அந்த ஒரு சின்ன சிரிப்புக்காகத்தான், ஒரு ஆசீர்வாதத்திற்கு கடைக்கண் பார்வைக்காகத்தான் திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் அலையும் போது அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. ஒரே ஒரு தடவை நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு. ஏன்னா அந்த சின்ன பார்வை உங்கள் தலையெழுத்தே மாறிடும். இதுதான் உண்மை, இது நிஜம். சரிங்களா? அதனால் இந்த விருச்சிகத்துக்கு நான் சொன்ன விஷயங்களில் கவனம் தேவை. இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய எண் 9 பயன்படுத்துங்கள். வணக்கம். தனுசு ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வாரத்தில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, வக்ரகதியில் இருக்கார், சுயசாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் குரு வக்ரமாகிறது, உங்கள் ராசிநாதன் வக்ரமாகிறது என்பது கொஞ்சம்
பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும். எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நிதானமற்ற தன்மை உங்கள்கிட்ட நடக்கும். சரிங்களா? நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறது, பொறுமை இல்லாமல் நடந்துக்கிறது, அவசர புத்தி, ஈகோ பிரச்சனை. யாருக்கிட்டையும் பேசணுமோ அவன் சொல்லி நம்ம கேட்குறதா, இவ்வளவு நாள் அவர் பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ என்ன புதுசாக நம்மளுக்கு தோணும், இவன் சொல்லி நம்ம கேட்குறதா, இதனால நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான உணர்வு. என்றைக்குமே நாம் இன்னொருத்தரை வைத்து தான் நாம் நம்முடைய வாழ்க்கை, ஒரு பணமே நம்முடைய சுழற்சி மூலம் சுற்றி நம்மக்கிட்ட வருது. அதாவது ஒருத்தர் கொடுத்தா தான் நம்ம கைக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், வாழ்கிறோம். அப்போ சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கிறது, பிரேரிச்சார்ந்த நம்ம வாழ்க்கை. அப்போ நம்ம இந்த டைமில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், நம்ம யாரையும் சாராத மாதிரி நம்ம பேச்சுக்கள், நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். அப்போ இந்த குரு வக்ரம் என்பது உங்களை அடியோடு இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மாற்றும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஏன்னு சொல்கிறோம்னா, விதியை மதியால் வெல்ல வேண்டும். நமக்கு உள்ள சூழ்நிலை இதுதான், நம்ம இப்படி தான் நடக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அதை மாற்றணும். டக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தப்பாக பேசிக்கிட்டு இருக்கோமேன்னு உணர்ந்துட்டீங்கன்னா போதும், அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விதியை மதியால் வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக பெரிய மனுஷங்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அரசு ஊழியர்கள்ட்ட கவனமாக இருங்க. காவல் பணியாளர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? அப்போ அரசு பகை வராது. நம்மளுடைய பெரிய மனுஷங்கள்ட்ட இருந்து ஒரு சாபம் நம்ம வாங்காமல் போயிடலாம். நல்ல இது வரைக்கும் ஆலோசனை சொன்ன பெரிய மனுஷங்களை உதாசீனப்படுத்தி பேசி அவங்கள மனசை காயப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் புதனுடைய வீடு. புதன் 10ஆம் இடமான தொழிற்சானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அவர் 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து 6ஆம் இடமான எதிரி சாணத்தை பார்த்துட்டு இருக்காரு. சுயசாரத்தில் உட்காந்து பார்க்குறாரு, அப்புறம் கேது சாரத்தில் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவுகள், பெரிய மேலுடைய ஆலோசனை, தொழில் சார்ந்து எடுக்கிற முடிவு எல்லாமே எதிரிக்கு சாதகமாக போயிடும். நீங்கள் செய்கிற நடவடிக்கைகள். சரிங்களா? அப்போ அதை மாற்றி நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும். அப்போ என்ன செய்யணும், 25ஆம் தேதி வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எந்த உத்தரவாதத்தையும் யாருக்கு கொடுக்காம தான் நல்லது. எந்த முதலீடும் தொழிலில் போய் போடும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். அவசரப்பட்டு பெரிய தொகையை போட்டக்கூடாது. ஏன்னா ரொம்ப அவசர புத்தியில் இருப்பீங்க இந்த வாரத்தில். ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, 12 விரயஸ்தானாதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும், எப்படிதான் விரயம் பண்ணலாம்ன்ற எண்ணம் வரும். அதே அந்த லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு பெரிய இந்த வாரத்தில் பெருசாக ஒன்று அடிச்சிடண்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் போய் முக்கியமானதில் தலையிட்டுருவீங்க. அங்கே ராசியா 12 கூடியவரை உட்காந்துருக்காரா, பெருசாக செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம முழுசையும் அடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா தொழிற்சானாதிபதி 25ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் உட்காந்து எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பலன்கள், பயன்கள் எல்லாம் எதிரிக்கிட்ட போயிடும். நம்மளுடைய உழைப்பு வீணாக போய் வேற ஒருத்தருக்கு சாதகமாக போயிடும். அப்போ என்ன செய்யணும், 25ஆம் தேதி வரைக்கும் அடக்கி வாசிக்க வேண்டும். முன்கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் தலையிடக்கூடாது. தொழிலில் முதலீடு போடும்போது ஒரு கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை தன்மை தேவை. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறத கவனித்து பேசணும். இடம் பொருள் ஏவல், இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எந்த இடத்துல நிற்கிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இதை ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஜெயிக்க ஆளே கிடையாது. சரிங்களா? ஏன்னா விதியை மெதியால் வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். விதியை நம்ம வென்றுட்டோம்னு சொன்னாலே அழிவு கிடையாது நமக்கு. சரிங்களா? அதனால் 8 சந்திரன் வேறு 8ஆம் இடத்தை பார்க்கிறார் முதல் 2 நாள். அப்போ நீங்கள் மனசில் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்ற முடியும். நோய் இருந்தால் குணமாகிவிடும். கடன் இருந்தால் அடைபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? இப்படிப்பட்ட நன்மைகளும் இந்த வாரத்தில் கொட்டி கிடக்குது. புதிய கடன் வாங்காமல் தப்பித்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க வந்ததை பார்த்துக்கலான்டான்னு சொல்லி எத்தனை வட்டியாக தான் பரவாயில்ல வாங்கிடுவீங்க. அது வாங்காமல் தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? 25ஆம் தேதி வரைக்கும் எதையும் வாங்கிடாதீங்க. 25ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தேவையான காசு தன்னால் சேர்ந்துடும். பொறுமையாக இருக்கணும். அல்லது உங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைச்சிடும். 25ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னாக்கா அவசரப்பட்டு அதிகமான வட்டிக்கு வாங்கிடுவீங்க. இப்படி உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டயத்தை. இது வேண்டாம், இந்த டைம் வேண்டாம். இப்படி செய்யும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, வாழ்க்கையில் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகிறீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு அதிகாரம், அந்தஸ்து, பெருமை எல்லாம் இந்த வாரத்தில்
ரொம்ப அதிகமாக கிடைக்க போகுது. அது தடுக்க முடியாது. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க. காரணம் 9 கூடையவன் சூரியன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் லாபசனாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எண்ணியது ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. சூரியனும் சுக்கிரன் இணைஞ்சாலே வசீகரம் வந்துவிடும். உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு. இதுவரைக்கும் ஒரு கூனி குறுகி நடந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தன்மைகள் தானாக மாறிடும். உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி பிறந்திருக்கிறது, கவர்ச்சி பிறந்திருக்கின்றது. சமூகத்தில் ஒரு பெயரும் புகழும் நீங்கள் அடைய போகின்றீர்கள். இதெல்லாம் ப்ளஸ். இது இந்த வாரம் முழுசும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய உறவில் 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்க கூடாது. நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக, சொந்த பந்தங்கள்கிட்ட எச்சரிக்கையாகும். 25ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ஐக்கியமாயிருவாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க. அது மாதிரி உறவு மேம்படும். ஏன்னா கிரக பரிவர்த்தனை நடந்துடும். 7 கூடையவன் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிநாதன் 7லையும் உட்கார்ந்துருவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க. இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். 25 வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. மாணவ மாணவிகளும் கல்வியிலே அவசரப்படக்கூடாது. நிதானம் தேவை. சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் இந்த வாரத்தில் கொட்டி கிடக்குது. தாயார்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. தாய் வழி உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். தாய் வழி சொத்துக்கள் வழக்குகள் இருந்தால் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. அதேமாதிரி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு பலன் தரும். கை நிறையா கிடைச்சிரும். அப்பாட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க. தந்தையாட்ட உதவிகளும் கிடைக்கும். குலசாமி வழிபாடு பல வகையிலே வெற்றி பயணத்தை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அருமையான ஒரு அதிர்ஷ்ட எண்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான எண்ணாக உங்களுக்கு 6ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் அமைந்திருக்கின்றது. 8ஆம் எண் ரொம்ப அருமையாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அந்த 6ஆம் எண் சுக்கிரனுடைய எண்ணும் நன்றாக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 86 68. மகர ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவாக உங்கள் ராசிநாதன் இப்போ நல்ல வலிமையாக சொந்த வீட்டில் சுபகிரகத்தினுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே நேரத்தில் அங்கே ராகுவும் சேர்ந்திருக்கிறார், ஒரு பாவகிரகம். இருந்தாலும் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது சுபகிரகமாக மாறிவிடும். அவங்க 2 பேரும் பாவகிரகங்கள் தான். ஆனால் கும்பத்து வீட்டுக்கு வந்துட்டோம்னா, கும்ப வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க வீடு. அது என்ன வீடுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மீக வீடு. அதாவது பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் இந்த கும்பத்தோடு தொடர்பு கொண்டிருப்பாங்க. பெரும்பாலான ஞானிகள் அடுத்தவங்க உபதேசம் செய்யக்கூடியவர்கள் கும்பத்தோடு தொடர்பு கொண்டிருப்பாங்க. பெரும்பாலும் கோயில்களுக்கு யாத்திரைகள் செல்லக்கூடியவர்கள் இந்த கும்பத்தோடு தொடர்பு கொண்டிருப்பாங்க. பெரும்பாலும் ஐயப்பனையும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வேண்டி விரும்பி கும்பிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வீடு. அந்த வீட்டிற்கு எந்த கிரகம் வந்தாலும் சுத்தமாகிவிடும். அதனால தான் கும்பராகு மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு அங்கே கூட உச்சமாவாருன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் ராகு கேதுக்கு நம்மளுக்கு உச்ச வீடு வேற, ஆனால் கும்பத்துக்கு வந்துட்டாக அங்கே ஒரு ஆட்சி வீடுன்ற மாதிரி கொண்டு போவாங்க. ஏன்னா கும்பத்துக்கு வந்துட்டாலே எந்த பாவகிரகமாக இருந்தாலும் அங்கே சுபிட்சமாகி சுபகிரகமாக மாறிவிட்டு அந்த வீட்டிற்கு நன்மை செய்யும். அங்கே இருந்து பார்க்கின்ற 7ஆம் இடத்திற்கும் நன்மை செய்யும். உதாரணத்திற்கு சிம்ம ராசியை ராகு பார்த்தாலே சிம்மத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கும்ப வீட்டில் அமர்ந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நன்மைகள் செய்யும். பொதுவாகவே சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் அதே சிம்ம ராசிக்கு சனிதான் மனைவியாகவும் கணவனாகவும் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு விதி அமைப்பு இருக்குது. 7 கூடையவன் சனி. சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்துல சில பேருக்கு சனி உட்கார்ந்துருவார். இப்போ சிம்மத்திற்கு 7ஆம் சனியை உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த சனி தான் கணவன் மனைவியை அந்த நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ ஒரு எதிரி தான் தீர்மானிக்கிறார் இவங்களுடைய இல்லற வாழ்க்கை துணையை. அப்போ எப்படி அது சாத்தியமாகுதுன்னு பார்க்கும்போது கும்பத்தில் வருகின்ற பொழுது அவங்களுக்கு தேவையானதை நேர்மறையானதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்று விடுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பது அர்த்தம். அது ஒரு குருவினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால
தெய்வாம்சம் கண்டிப்பாக உங்களை துணை நிற்கிறது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு என்னைக்கும் தொடர்ந்து நிற்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவம் கிடைக்கும். சரிங்களா? அறிமுகமே இல்லாதவர்கள் கூட உங்கள் மீது பற்றும் பாசமும் வைத்து உங்களுக்கு இறக்கப்பட்டு எந்த காரியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் மகர ராசிக்கு தனசனாதிபதி சனி பகவான் மற்றும் லாபசனாதிபதி செவ்வாய். அதே மாதிரி இந்த வாரத்தில் நம்மளுடைய மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு 4 கூடையவன் தாய்க்குரிய கிரகமான செவ்வாய் மற்றும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தாய் வழி உறவுகள் தாயார்கிட்டையும் சரிங்களா, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாது. தாய் வழி சொந்தங்கள், தாய் ரத்த சம்பந்தங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காமல் காத்துக்கொள்வது கடமை. சரிங்களா? நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேடி வந்து வம்புழுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்டுக்கிறாமல் போயிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துடும். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு சில விஷயங்களில் கவனம் தேவை. ஆகிய தந்தை வழி உறவுகள் ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. 9 கூடையவன் புதன் லாபஸ்தானத்தில் உட்காந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எந்த காரியத்துக்குள்ளே போனாலும் உங்கள் குலசாமியை சாமியை கும்பிட்டுட்டு போங்க. அப்பா கிட்ட ஒரு யோசனை கேட்டுட்டு போங்க. அப்பா அவர் இருந்துட்டார்னா அவரை வணங்கிக்கிட்டு போங்க. சரிங்களா? அப்போ அந்த காரியம் ஜெயமாக மாறும். அதுவும் 25ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த வாய்ப்பு இருக்குது. 25ஆம் தேதிக்கு மேலே குலசாமியும் சரி, தகப்பனுக்குரிய கிரகமும் சரி சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்கள் சுய புத்தியோடு உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாதகம் பார்க்குறோம். விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சோதிடத்தை தந்துட்டு போயிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை 25ஆம் தேதிக்கு மேலே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நம்ம சொல்கிறதே அதை வச்சு தான். சரிங்களா? அப்போ வரக்கூடிய வருவாயை தக்க வைக்கணும். வீண் செலவு ஏற்படுத்தக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமான செலவுகளை தரக்கூடியதாக இருக்கிறது. வீண் அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எங்கேயாவது வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் காணப்படும். அதேமாதிரி வெளியூர் பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு வெட்டி அலைச்சலாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போன இடத்துல அவரை பார்க்க முடியாது, அல்லது போகக்கூடிய தேவைகளை எடுத்துகிட்டு போக முடியாது. சரி, போன காரியம் உங்களுக்கு செலவு தான் தந்திருக்கும், பிரயோஜனம்லாம் ஆகி போயிடும். இது மாதிரியான ஒரு அலைக்கழிப்புகளும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் வேற ஆள் அனுப்பிவிட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அப்படி நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா நிறைய பொருள் இழப்புகளை தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனங்கள் தேவை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரமற்ற குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால கொஞ்சம் சொல்கிறோம். சரிங்களா? இந்த வாரம் என்பது மகர ராசிக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதிர்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். 25ஆம் தேதிக்குள்ளர உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? எதிரிகள் உங்கள்கிட்ட நிறைய தொல்லை கொடுத்தவர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. 25க்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய விஷயங்களை பேசி தீர்த்துக்கலாம். பம்பு வழக்குகள்லேருந்து வெளிவதற்கு 25க்கு முன்னாடியே நீங்கள் முடிவு எடுத்துருங்க. 25க்கு மேலே போகும்போது கொஞ்சம் அது வெட்டி அலைச்சலாகவும் வீண் செலவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் எதிரிகளை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துவிடும். ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? இந்த வாரத்தில் நம்ம சொன்ன விஷயங்களில் கவனமாக இருந்தால் அனைத்தும் இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதற்கு முன்னதாக நம்முடைய மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்குறோம். 25ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. 25ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்துங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி ஒரு சுபகிரகத்தினுடைய சாரத்தை பற்றி சுபகிரகத்தால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். ராகுவோடு இணைந்திருக்கின்றார். கேதுவால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு ராசிநாதன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக சொல்லியிருக்கிறேன், உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே நம்ம எதை பற்றியும் எந்த கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட்டு இருக்கோ இல்லையோ நம்ம சொந்த காலில் நம்ம நின்று ஜெயிச்சிருவோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். யாருடைய தயவும் இல்லாமல் நாம் தன்னிச்சையாக இயங்கி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு மன வலிமை, தைரியம், ஒரு உற்சாகம் எல்லாம் நமக்கு தானாக வந்துடும். சரிங்களா? அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் வலிமை அடையும் பொழுது
உங்களுக்குள்ள பவர் வெளியில் வரும் பொழுது பிறர்கள் மற்றவர்களும் உங்களை நாடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலும் வந்து சேருவாங்க. அப்போ அவங்களுடைய ஆலோசனை கேட்கும்போது வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாக்குஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய குரு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி வக்ரம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் இருந்து சில பிரச்சனைகள் வரலாம் என்பதை காட்டுகிறது. உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு ஏற்கனவே செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. பொதுவாக 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வைப்பட்டு விட்டாலே நம்முடைய வார்த்தைகளில் கொஞ்சம் ஈகோ இருக்கும். நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களோடதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட நல்ல மாதிரி பேசாமல் பிரச்சனைகளை தரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சரிங்களா? அந்த முன்கோபமான வார்த்தைகள், தடிப்பமான வார்த்தைகள், இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக டக்குன்னு வாயில் வந்துடும். எதிர்பார்க்க என்னடா நம்மளா அப்படி பேசிட்டோன்ற அளவுக்கு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு சடனாக வந்துடும். ஏன்னாக்கா செவ்வாய் வந்து அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்யக்கூடியவர். அவர் வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன செய்வார்? அந்த வார்த்தைகளை தந்து விடுவார். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார் செவ்வாய். எங்கேயுமே ஏதாவது கிடைக்கணும்னு சொன்னால் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவார், பிடிங்கி கொண்டு வந்து கொடுத்துருவார். ரொம்ப டிலே ஆக விட மாட்டார். நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு பணம் வரணுமா, ஊதியம் கிடைக்கணுமா, உடனே கிடைச்சிரும். இந்த வாரத்தில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியம் டக்குன்னு நடக்கும். ஸ்பீடு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வாங்க. என்ன சொல்லணுமா சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்புள்ள ஒரு வாரம். ஆனால் நீங்கள் எதில் கவனம் செலுத்த வேணும்னா வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அனுசரித்து பேசணும், அனுசரித்து நடந்துக்கணும். இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள் வரலாம். ஏன்னா நிதானம் தவறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பஸ்தானாதிபதி வக்கரமாகிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களை சரியாக புரிஞ்சு நடந்துக்காமல் பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய புத்தியை கடன் கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது. இப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிடுவாங்க. ஆனால் பாதிப்புகள் தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்டதே கொடுக்க மாட்டாங்க, இழுத்து பிடிச்சி தருவாங்க. அதே நேரத்தில் அவங்க மூலிமா நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் உடனே நடக்காது, டிலே ஆகி நடக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நடந்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளையும் கவனிக்கிறாங்கன்னா அதை பெருசு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். அதே மாதிரி 12 கூடையவன் சனி ராசியில் உட்காந்துருக்கிறாரு. வெளித்தொடர்புகள் நிறைய ஏற்படும். உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் சந்திரன் முதல் 2 நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு 12 உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் பணம் வரணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கேட்டாலும் கிடைச்சிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அது வீண் செலவாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வழக்குகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், யார் மூலியமாவது ஒரு மன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த முதல் 2 நாளில் நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தீர்ந்து போயிடும். சரிங்களா? இல்லை ஒரு பெரிய வட்டியில் வாங்கியிருக்கிறேன், அந்த கடன் அடைக்கணும்னா ஒரு சின்ன கடனை வாங்கி அதை அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முதல் 2 நாட்கள் 22, 23 இந்த 2 நாட்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி கிடைத்து அந்த கடனை நீங்கள் அடைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் நண்பர்கள், உங்களுடைய அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது சொந்த பந்தங்கள் 100% உங்களுக்கு உதவி செய்வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது கற்றாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களால முடிஞ்சதை செஞ்சு உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எதிரியாக நிற்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பி ஒரு காரியத்தை தாராளமாக செய்யலாம். தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பக்கபலமாக இருக்காங்க. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு 100% கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் வட்டிக்கு வாங்குறது, தேவைன்னா வாங்குங்க, தேவையில்லாம் வாங்கிடாதீங்க. ஏன்னா கேட்ட உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி வாங்கிடக்கூடாது. கவனமாக இருந்து பணத்தை கையாள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இருப்புகள், உங்களுக்கு 2ஆம் இடம் என்பது பெட்டகம். அந்த பெட்டகத்தில் இருக்கக்கூடிய இருப்புகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இப்பொழுது காணப்படுகிறது. காரணம் உங்கள் 2 கூடையன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார், வைப்ரேஷனில் இருக்கார். அப்போ என்ன சொன்னால் டக்குன்னு நம்மளுடைய இருப்பை காலி பண்ணி விட்டுருவோம். யாராவது கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னா திருப்பி அது வருமானு பார்த்தாக்கா நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வராது. அப்போ சின்ன கவனக்குறைவு, அவசர புத்தி டக்குன்னு உங்களை கொடுக்க வச்சிரும்.
அதனால் ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். சுற்றமும் உறவு நட்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம். சரிங்களா? புதன் உங்களுக்கு 5 குடைவன் உங்கள் ராசிக்கு, அவர் இப்போ 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை தந்துகிட்டு இருக்காரு. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க, வெற்றி பெறுவீங்க. படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு 100% வேலை வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. ஏன்னா 10 குடைவன் தொழில் ஸ்தானாதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் பெயரும் புகழும் அடைவீர்கள், லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் என்பது கும்பராசிக்கு அருமையான வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்ற 4ஆம் எண்ணும் ராகுக்குரிய எண்ணும் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். மீனராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இப்பொழுது வக்கரகதியில் இருக்கிறாரு. 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்த்துருக்கார். 10 குடையவன் குரு இப்பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கிறார், வக்கரபலம் அடைந்து பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் அடுத்தவங்களை கவரக்கூடியதாகவும் பெருமை தேடக்கூடியதாகவும் இருக்கும். ராசிநாதன் வக்கரம் ஆயிட்டார்னா உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்கள் குறை சொல்லக்கூடியதாகவும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பிழை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வைப்ரேஷனில் உங்களுக்கு ஒரு அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். எதை செய்யணும் எதை விடணுங்கிறதுல கவனம் இல்லாமல் போயிடும். ஒரு பொருளை வச்சாலே எங்கே இருந்து வச்சா எங்கே எடுக்கிறோன்றது தெரியாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? சடனாக யார் மேலேயாவது கொஞ்சம் கோவப்படுவீங்க, ஆத்திரப்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை உங்கள் கையிலேருந்து பறிச்சுட்டு போயிடும். உங்களுக்கு நல்லது செய்யணும் வந்தவர் கூட என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தரக்கூடியது அந்த வக்கரம் என்ற சொல். உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக இருந்தாலே போதும். உங்கள் செயலை தெளிவுபடுத்தி சிறப்பாக மாற்றி கொடுக்க மற்றவர்கள் உதவிகரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு யார் ஹெல்ப் பண்ணி நிற்பாங்க? நம்மளை சுற்றி இருக்க ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவாங்க, நம்மளுக்கு தண்ணி மருந்து கொடுப்பாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க, நம்மளுக்கு ஆதரவாக நின்று உடம்பு சரியாக வீட்டுக்கு கூட்டு போகிறவங்க துணையாக நிற்கிறாங்க இல்லையா? இது மாதிரி தான் கிரகங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் பிரச்சனை வராமல் தடுப்பதற்கும் பிற கிரகங்கள் நமக்கு உதவிகரமாக நிற்கின்றன. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 6 குடையவன் எதிரி ஸ்தானாதிபதி சூரியன் 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் உட்கார்ந்து அவரே கேந்திரத்தை பார்க்குறார். அப்போ இந்த டைமில் உங்களுக்கு டைம் சரியில்லை. அப்போ என்ன செய்யணும்? இப்போ எதிரி கூட உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ ஒரு கடன்காரன் இருக்கிறான். நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, கடன் கொடுத்தவன் நம்ம தான் கடன்காரன் வாங்கினவன், அவன் கடன்காரன் கிடையாது. கடன் கொடுத்தவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, என்னடா பாவம் இப்போவே அவனை கொஞ்சம் முடியாமல் இருக்கிறான், அவனை போய் ஏன்டா தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு அவனே என்ன செய்வான்? என்னப்பா ஏன் என்ன அப்படி கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனையாக இருக்கா, சரி இன்னும் கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்க, உடம்பை பார்த்துக்க, கவனமாக இருன்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளை திட்டிக்கிட்டு இருந்தவங்க கூட நம்மளுக்கு ஆதரவு தந்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் சொல்கிறேன். இப்படி உதாரணத்திற்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரிய வழக்கு இருக்குன்னு வைங்களேன். கோடிக்கணக்கான ரூபாயில் உள்ள பிரச்சனையெல்லாம் வழக்குகள் நிறையா இருக்குது, நிறையா பேருக்கு இருக்குது. இங்கே ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கெல்லாம் இது யோகமான நேரம். சரிங்களா? எதிரியே நமக்கு வழி விட்டு கேஷே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவான். கொஞ்சம் நீங்கள் அவங்ககிட்ட பேசினா போதும். ஏன்னா நம்மளுடைய ஈகோவை தள்ளி வச்சுட்டு நம்ம பேசிட்டோம்னா அந்த காரியம் முடிஞ்சு போயிடும். அல்லது உங்களுடைய வழக்கறிஞர்கள் அவங்கள்ட்ட பேசி ஒரு முடிவு கொண்டு வர சொல்லுங்கள், ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்குது, இது வேண்டாம், இப்போது முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாக முடிஞ்சிடும் அந்த வேலை. சரிங்களா? எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் எதிரி, வேண்டாம் முடிச்சிருவோம் அப்படின்னு. இது எல்லா நேரத்துலையும் நடக்காது. எதிரி நம்ம காலில் விழணும்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் தான் நடக்கும். இந்த நேரம் நமக்கு சாதகமான நேரம், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு உதாரணம் தான். இப்படி பல வகையில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல நேரம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு திருமணமாகி
கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கா, பேசி தீர்த்துக்கலாம். நண்பர்களுக்குள்ள பிரச்சனையா, பேசி தீர்த்துக்கலாம். அல்லது உங்கள் சொத்து பத்து பிரச்சனையா, உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை, தாய் சொத்து தகப்பன் சொத்து பிரச்சனையா, நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம். இப்படி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சொல்யூஷன், இது சொல்யூஷன் வீக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கான அற்புதமான வாரம் இது, சரிங்களா? ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த கௌரவம் கட்டுப்பாடு நம்முடைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சரிங்களா? கொஞ்சம் தளர்த்து போகணும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ரொம்ப வெறப்பாக நிற்பீங்க. ஏன்னாக்கா செவ்வாய் அவங்கள பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறாரு. கொஞ்சம் கூட மடங்க மாட்டீங்க, சரிங்களா? அப்படியே இறுக்கி கட்டி வச்ச மட்டை மாதிரி நேராக நிற்பீங்க. அப்படி வாழக்கூடாது, சரிங்களா? நம்மளுக்கே ஏற்கனவே நிறைய பழமொழிகள் இருக்கிறது. அதாவது வளைந்து கொடுத்து வாழ வேண்டும் சொல்லுவாங்க. மூங்கில் மாதிரி வாழக்கூடாதுன்பாங்க. நாணல் மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படியே வளைந்து கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறணும். எப்போ நம்ம நிமிரணும், எப்போ வளையணுங்கிறதுல நம்ம கவனம் தேவை. இப்போ நிமிரக்கூடிய நேரம் இல்லை, சரிங்களா? ஆனால் நீங்கள் நிமிர்ந்து தான் நிற்பீங்க. விட்டு கொடுத்து போனால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சாதிப்பதற்கு இப்போ வாய்ப்பு நிறையா இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் விட்டு கொடுக்குறதுனாலே உங்கள் கௌரவம் குறைஞ்சி போயிடாது. இப்படிப்பட்ட மனுஷனே இறங்கி பேசுகிறாருனாக்கா நம்ம முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கடான்னு சொல்லி அடுத்தவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கூடிரும். அதுக்கால் தாழ்ந்து போக சொல்லலை, சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம உறவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். நிறைய தனவரவு பிராப்தங்கள் கிடைக்கிறது, பயன்படுத்துங்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். பயன்படுத்தி நீங்கள் வெளிநாடுகள் செல்லலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 4 குடைவன் புதன் வக்கரம் பெற்ற குருவினுடைய ஒரு அம்சத்தில் இப்போ 4ஆம் வீடு அமைந்து விட்டது. அதே நேரத்தில் உங்களுடைய 4 குடைவன் புதன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான பார்வையாக 3ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம்தான். இருந்தாலும் வக்கரம் பெற்ற குரு உங்கள் 4ல் உட்காந்துருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சேர்க்கைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். ஆண் பெண்கள் இருபாலருக்குமே அது பொருந்தும். நல்ல நல்ல புதிய உறவுகள், நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தில் குலசாமியினுடைய அனுக்கிரகம், ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கிது. தகப்பன் வழி உறவுகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் தொழிலை டெவலப் பண்ணால் அப்பாட்ட போய் காசு கேட்டால் கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு காணிக்கையை முடிஞ்சு வச்சுட்டு குலசாமி வச்சுட்டு ஒரு காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா ஜெயிச்சு வருமானம் தந்துடுவாங்க. அந்த மாதிரி அற்புதமான நேரம். அதே நேரத்தில் கையில் எவ்வளோ பொருள் வந்தாலும் பணம் வந்தாலும் அது ஒரு பக்கம் செலவாகவும் மாறத்தான் செய்யும். அந்த செலவை குறைப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டால் இந்த வாரம் அது இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மீனராசிக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு மீனராசிக்கு அதிர்ஷ்டனாக விளங்கக்கூடியது 1 மற்றும் 9 நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் எண்ணும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.